கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பாத்தீங்கன்னா ஈரானோட அணு உலைகள் ஒரு 3 அணு உலைகள்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு உடனடியா பதில் தாக்குதலும் கத்தார்ல உள்ள அமெரிக்காவோட ஏர்பேஸ்ல வந்து ஈரான் ஒரு பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இது சம்பந்தமா இந்த ட்ரம்ப் இருக்காப்ல ஈரானோட அணு உலைகளை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்றாப்ல. ஆனா ஈரானோட தலைவர் கமேனி இருக்காப்ல அவரோட உதவியாளர் என்ன சொல்லியிருக்காப்லனா, அவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் எங்களுக்கு இல்ல, திரும்ப அணு உலையை நாங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கான நடவடிக்கை தான் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட தாக்குதல்ல எங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்ல, ஆனா அவங்க தான் முக்கு இப்படி சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட அணுசக்தி அமைப்போட தலைவர் முகமது அஸ்லாமி சொல்லியிருக்காங்க. அவங்க தாக்குதல்ல எங்களோட யுரேனியம்ல எந்த பாதிப்பும் இல்ல, அவங்க தாக்குதல்ல சேதம்லாம் ஆயிருக்கு, அதை சரி பண்றதுக்கான கணக்கெடுப்பு நடந்துகிட்டு அணு உலை ஆலைகளை தொடங்குறதுக்கான திட்டம்லாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கேம் ஓவர் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட இந்த தாக்குதலுக்கு அப்புறம் யுரேனியம் கையிருப்பு அவங்கள்ட்ட நல்லாவே இருக்கு அப்படின்றத அமெரிக்கால உள்ள நிறைய அதிகாரிகள் ஒத்துக்கிட்டாங்க, நம்ம ட்ரம்ப் தவிர. இப்படி போயிட்டு இருக்கப்ப ஈரானோட அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காப்லனா, ஈரான் மேல அமெரிக்கா நடத்தின தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கத்தார்ல உள்ள அவங்களோட ஏர்பேஸ்ல அடிச்சதுக்கு ஆதரவை ரஷ்யா தெரிவிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாப்ல, அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் வந்து நிறுத்தி வைக்கப்படுது, அதாவது சீஸ் ஃபயர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாப்லனா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ஆண்ட்ரே பெலோசோவ், அவர் என்ன சொல்லியிருக்காப்லனா, அமெரிக்காவோட முழு நோக்கமே ஈரானை பலவீனப்படுத்தி ஒரு கேயோஸை ஏற்படுத்தணும், அதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதுதான் அமெரிக்காவோட நோக்கமே. ஆனா நாங்க இதை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், எங்களோட முழு ஆதரவும் ஈரானுக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் என்ன சொல்லியிருக்காப்லனா, ஈரானுக்கு அணு ஆயுதங்களை பிற நாடுகள் வழங்கும்னு எந்த நாடுகள்னு குறிப்பா மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவால இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட இந்த சீஸ் ஃபயர் வந்து சும்மா பேருக்கு அங்கங்க தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாவோட முழு ஆதரவும் ஈரானுக்கு தான் இருக்கு அப்படின்றது திட்டவட்டமா தெரியுது.